வெனிசுலாவும் கியூபாவும் நெருங்கிய உறவுகளை பேணி வந்த நிலையில் கியூபாவின் எரிவாயு தேவையை வெனிசுலாவே பூர்த்தி செய்து வந்தது. ஆனால் வெனிசுலா அமெரிக்காவின் கட்டுப்பாட்டுக்கு வந்த பின்னர் கியூபா முழுவதும் எரிபொருள் பற்றாக்குறையை எதிர்கொண்டதால் நீண்டகால மின்வெட்டுக்கு வழிவகுத்ததோடு ஹவானாவில் பொது போராட்டங்களையும் தூண்டியது. அதே சமயம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கியூபாவிற்கு எண்ணெய் ஏற்றுமதி செய்யும் எந்த ஒரு நாட்டின் மீதும் வரிகள் மற்றும் தடைகளை விதிப்பதாக அச்சுறுத்தி கடுமையான பொருளாதார அழுத்தத்தை விதித்து வருகிறார். கியூபாவின் எரிசக்தி நெருக்கடிக்கு தீர்வு காண இரு நாடுகளுக்கும் இடையே தூதரக ரீதியான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வந்தாலும் அமெரிக்காவின் பொருளாதார தடைகள் மற்றும் அரசியல் பதற்றங்கள் தொடர்கிறது. இந்த எரிசக்தி நெருக்கடியின் நோக்கம் கியூபா அதிபர் மிகுவல் தியாஸ் கனெல் பதவி விலகும்படி கட்டாயப்படுத்துவதே என்று அமெரிக்கா வெளிப்படையாக கூறியிருந்தது. இந்த நிலையில் மீண்டும் ட்ரம்ப் நிர்வாகம் கியூபாவிற்கு எதிரான பொருளாதார தடைகளை விதித்து புதிய தொகுப்பை வெளியிட்டுள்ளது. அமெரிக்க வெளியுறவுத்துறை வெளியிட்ட இந்த தொகுப்பில் குறிவைக்கப்பட்ட நபர் முன்னாள் உளவுத்துறை அதிகாரியும் கியூபாவின் முன்னாள் ஜனாதிபதி ரவுல் கஸ்ட்ரோவின் மகனுமான அல்ஜான்ட்ரோ காஸ்ட்ரோ எஸ்பினின் மனைவியான அனாலி லிலியம் ரூடோ கார்டோரோ ஆவார். மேலும் 5 கியூபா நிறுவனங்கள் மீது பொருளாதார தடைகளை விதித்துள்ளது. இந்த நிறுவனங்கள் கியூபா அரசுக்கு நிதி ஆதாரங்களையும் வணிக ஆதரவையும் வழங்குகின்றன என்று அமெரிக்க அதிகாரிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த மாதிரியான நிறுவனங்களை கட்டுப்படுத்துவதன் மூலம் கியூபா அரசுக்கு வரும் வருவாயை குறைப்பதாக அமெரிக்கா நம்புகிறது. தடை விதிக்கப்பட்ட நிறுவனங்களில் ஒன்றான GAESA கியூபாவின் பொருளாதாரத்தில் 40% முதல் 70% வரை கட்டுப்பாட்டில் இருக்கும் ஒரு ரகசிய இராணுவத்தால் நடத்தப்படும் குழுமமாகும். இராணுவ கட்டுப்பாட்டில் உள்ள இந்த கூட்டு நிறுவனம் சுற்றுலா, வங்கி, தளவாடங்கள், சில்லறை வணிகம், ரியல் எஸ்டேட் மற்றும் வெளிநாட்டு வர்த்தகம் ஆகியவற்றில் பரந்த அளவில் வணிகம் செய்து வருகிறது. இதனால் அமெரிக்க அரசு எப்போதும் இந்த நிறுவனத்தை குறிவைக்கும். சமீபத்திய நடவடிக்கைகள் 60 ஆண்டுகளுக்கும் மேலாக நீடித்து வரும் ஒரு பரந்த அமெரிக்க தடையின் ஒரு பகுதியாகும். இந்த புதிய தடைகள் ட்ரம்ப் நிர்வாகம் கியூபாவுக்கு எதிராக ஒரு மோதல் போக்கை தொடர விரும்புகிறது என்பதை குறிக்கிறது.